Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dharas cooking demo. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து மணத்தக்காளி கீரை எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் சைடு சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஆஞ்சிட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு நான் வந்து ஏற்கனவே ஒரு ½ hour முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 கீத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ வெறி துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இந்த மொத்த டிஷ்க்குமே பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1.5 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிற கடுகு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறக்கு எண்ணெய். இப்போ இந்த மணத்தக்காளி கீரை அதாவது சுக்குட்டி கீரை பொறுத்தளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆனால் என்னென்னா ஒரு லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். அதனாலே நிறைய பேத்துக்கு இந்த கீரை வந்து பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்க முடியாத கசப்பு இருக்கிறனால இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு துளி கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கூட சாதத்தில் நெய் ஊற்றி நீங்கள் இது பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் பேன் வச்சு 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து உளுந்து செவந்துருச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாசி பருப்பு நம்ம அந்த தண்ணியோடு போட்டுடலாம். நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு நான் வந்து கழுவிட்டு ட்ரிங்கிங் வாட்டரில் தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியோடவே இப்போ உள்ளே சேர்த்திருக்கேன். பருப்பு வந்து நல்லா ஒரு பாதி வேகட்டும். இப்போது பாசிப்பருப்பு நல்லா கொதிக்குது. அது பாசிப்பருப்புங்கனால கொஞ்சம் பொங்கி வரும். இப்படி சும்மா கலக்கி விட்டுட்டு பொங்கினது அடங்கிடும். கலக்கி விட்டோம்னா அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பருப்பு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காயெலாம் அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் சீல் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் சீலை மட்டும் ஜாரில் இப்படி பூ மாதிரி நல்லா திருவிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே அந்த பச்சை மிளகா தான். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஃபுல்லாக சேர்த்திக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்தா இஞ்சி நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 5 இன்க்ரீடியன்ஸ் மொத்தம்: தேங்காய் பூ, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது கீரை கழுவி வச்சுருக்கிறத நல்லா சின்னதாக அறுத்து வச்சுக்கலாம். கீரை வந்து அறுத்தாச்சு. ரொம்ப பொடியாக இருக்கணுங்கிறதுல இந்த மாதிரி 1-2 அறுத்தா போதும். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு வரக்குள்ளார பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ அந்த பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துடலாம். அதிலே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிடலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார் கழுவி இந்த தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கடிச்சிக்கிற மாதிரி அதாவது சைட் டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவாக ஊற்றி கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை சாதத்துக்கு பிணைஞ்சிக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தளன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ சாதத்துக்கு பிணைஞ்சிக்கிற மாதிரி தான் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து கீரை வெந்து அந்த தேங்காய் வாசமெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு மேற்கொண்டு நல்லா குழஞ்சி எல்லாம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கூட்டு நல்லா கொதிக்கட்டும். கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. பாசிப்பருப்பு வந்து 1/2 hour கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்தாச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கசப்புங்கிறது கொஞ்சம் கூட தெரியலைங்க. கண்டிப்பாக
குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து ஊட்டினா உங்களுக்கு அந்த கசப்பே கண்டிப்பாக தெரியாது. கீரை பிடிக்காத பெரியவங்களுக்கு கூட தாராளமாக நீங்கள் செஞ்சதெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை கூட்டு கசப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. எங்கள் புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எந்த புது வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.